நிறைய இ-காமர்ஸ் பிராண்ட்ஸ் வந்து எஸ்இஓக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸை வந்து கூகுள் மை பிஸ்னஸ்க்கு கொடுக்கறது இல்லை. பட் கூகுள் மை பிஸ்னஸ் வந்து நம்ம எல்லாம் நினைக்கிறத விட ரொம்பவே முக்கியம். அது ஏங்கிற ஒரு ப்ரோடிப் எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ கூகுள் மை பிஸ்னஸில் முக்கியமாக நம்ம ஆப்டிமைஸ் பண்ண வேண்டிய ஏரியாஸ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபில் ஆல் நீடட் இன்ஃபர்மேஷன்ஸ். அதில் நிறைய ஃபீல்ட்ஸ் இருக்கும். ஸோ எல்லா ஃபீல்ட்ஸ்லையுமே வந்து நம்ம ரெலவெண்ட்டான இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணி வைக்கிறது ஃபர்ஸ்ட் ஒரு இம்பார்ட்டண்ட்டான டாஸ்க்கு. ரெண்டாவது வந்து அந்த ஃபில் பண்ணுற இன்ஃபர்மேஷன் எஸ்பெஷலி த டைட்டில்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்ஸ் அபவுட் த பிஸ்னஸ் வந்து எல்லாமே கீவேர்ட் ஆப்டிமைஸ்டாக இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா அப்போ தான் அது இண்டெக்ஸிங்க்கு ஹெல்ப் பண்ணும். மூணாவது வந்து இந்த ரிவ்யூ அண்ட் ரேட்டிங்ஸு, அப்புறம் ரெகுலராக வந்து நம்ம அதில் போஸ்ட் அப்லோட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ரேங்கிங்க்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நாட் ஜஸ்ட் ரேட்டிங்ஸ் அண்ட் ரிவ்யூஸ், ரெகுலர் கன்சிஸ்டன்ட் போஸ்டிங்ஸ் அண்ட் அப்டேட்ஸுமே வந்து கன்சிடர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மூணுமே வந்து உங்கள் கூகுள் மை பிஸ்னஸ்க்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அண்ட் நாங்கள் சொல்ல வர ப்ரோ டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் நினைக்கிறத விட ஏன் கூகுள் மை பிஸ்னஸ் இம்பார்ட்டன்ட்னா, கூகுள் மை பிஸ்னஸில் இருக்கிற டேட்டா தான் ஏஐ க்ராலிங்க்கு அதிகம் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா ஏஐ யூசஸ் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா, அண்ட் ஸ்ட்ரக்சர்ட் டேட்டா அதிகம் இருக்கிறது கூகுள் மை பிஸ்னஸில் தான். ஸோ நீங்கள் கூகுள் மை பிஸ்னஸ் ஆப்டிமைஸ் பண்ணிங்கன்னா உங்களோட ஏஐ ரேங்கிங்ஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்ல சான்ஸ் இருக்குது.